ஹிந்துவா இருந்து நீ விடல, நான் இஸ்லாமிய மதத்துக்கு போறேன், அவங்களோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்கு. சாதியினர் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய வீட்டுக்கு பாஸ்டர் உள்ள போய் டீ குடிச்சுக்கிட்டு வெளியே வருவாருங்க. என் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா பாஸ்டர் உள்ள வரல. 98% கிறிஸ்டியன்ஸ் ஜாதி பாக்குறோம். இந்து கிட்ட போய் நீங்க ஜாதியை விடுங்க அப்படின்னு சொல்றது, ஒரு முஸ்லீம் கிட்ட போய் நீங்க சுன்னத்தை விட்டுருங்க, நீங்க இஸ்லாம் வேஷம் போட்டு விட உண்மையில தீண்டாமே போய்விடும். 5 மணிக்கு ஒருத்தர் இஸ்லாமியனா மாறிட்டான்னாக்கா 5:05க்கு அவனை வந்து பாயின்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர அவரை வந்து வேற அடையாளத்தில் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாதி படுகொலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இஸ்லாம் ஜாதியை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இஸ்லாம் ஜாதிக்கு எந்த அளவுக்கு எதிரானது, அதை எந்த அளவுக்கு அடியோட வேர் அறுத்திருக்கு, இன்ற அளவும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு துளி கூட ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். இதில் சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் என்ன ஆகுதுன்னா, சில சகோதரர்கள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ இஸ்லாத்தில் நிறைய பிரிவினைகள் இருக்கே, அதில் நிறையா இப்போ லெப்பை, ராவுத்தர், மரக்காயர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஷியா, சன்னி அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது மட்டும் இல்லாமல் இப்போ உட்பிரிவுகளே இப்போ பார்த்தா ஒவ்வொரு ஜமாத் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பிரிவினைகள் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அடுத்து சிலவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப ஏளனமான தோணியில், ஆமாம் இவங்க இதுலேயே வந்து 1008 பிரிவினர் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, இவங்க வந்து எந்த பிரிவினைகளும் இல்லை, ஜாதி இல்லைன்னு சொல்லி பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏளனமாக பேசியிருந்தாங்க. இப்போ பிரச்சனை இல்லை, எப்படி கேட்டாலும் அவங்களுக்கு உரிமை இருக்குது, எப்படி வேணால் கேட்கலாம். சில விஷயங்களை நம்ம விலைக்கும் ஆக வேண்டியிருக்கு, சில பேருக்கு அது தெரியாமையில் கூட இருக்கலாம். இப்போ இதில் என்னென்னா, இஸ்லாத்தில் ஜாதின்ற விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் கண்டிப்பாக இதில் இன்னொரு வாட்டி விளக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மாற்று மத சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாத்தில் ஜாதி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய கருத்து எப்படி வைக்கிறாங்கன்றதை நம்ம இந்த வீடியோஸ் மூலயமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா. பொதுவா வந்து நாங்க வந்து எல்லா இடத்துலயும் கேட்போம், கோயிலையும் கேட்கிறோம், மஸ்ஜித்லயும் கேட்கிறோம். இந்த பெருவாரியான டிராவல் வந்து எங்களுக்கு மஸ்ஜித்ல தான் இடம் கிடைச்சிச்சு தங்குறதுக்கு. வந்து இவன் வந்து முஸ்லீமுக்குள்ள கூட்டு போறான், நான் ஹிந்துன்னு சொல்றேன், என் ஆதார் கார்டை பார்க்கும்போது நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னும் போது இவன் பேசுறான். அவங்க கலந்து உரையாடும் போது ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இடத்துல கிடையாது, எல்லா இடத்துலயுமே. எல்லாம் கோயில்ல கேட்கும் போது அவங்க விட மாட்டாங்க, எங்களோட ப்ரூஃப்லாம் காட்டுறோம், கடைசியா வந்து நிக்கிறது என்ன கேஸ்ட்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கடுப்பாகி ரொம்ப கடுப்பாகும். நான் முஸ்லீமா மாறணும்ட்டு எல்லாமே கேட்டேன், நான் சுன்னத் நான் தயாரா இருக்கேன், எனக்கு ஹிந்து மதமே வேணாம் அப்படின்னு சொல்லி இப்பயுமே வந்து அந்த குரான்லாம் இப்ப படிச்சுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிக் யௌமிddin இய்யா கனவுதி இய்யா கனஸ்தீன் இக்தின சிராத்தல் முஸ்தகின் சிராத்தல்ல தின் அன் அம்த் அலைஹிம் கைரில் மக்லுபி அலைஹிம். இதெல்லாம் ஏன் படிச்சேன்னா, எனக்குள்ள அந்த கோவங்கள், என்ன ஹிந்துவா இருந்து நீ விடல, நான் இஸ்லாமிய மதத்துக்கு போறேன், அவங்களோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த கோவங்கள் வந்து என்னை இப்படி மாத்த ட்ரை போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல உட்கார்ந்துருக்க தம்பிகிட்ட, தம்பி உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஐயா, நான் வந்து என்னுடைய பழைய பேர் டேனியலுங்க, புதிய பேரு ரமனுல்லாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆச்சரியம், ரமனுல்லாங்கிற பேர்ல இருந்து டேனியலுக்கு வந்தா ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாகி எனக்கு தேன் போல இனிக்கும் அல்லவா, ஒரு இஸ்லாமியர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு. ஆனா நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க பிறந்ததே கிறிஸ்டின் ஃபேமிலிங்களா? இல்லைங்க ஐயா, நான் பிறந்தது இந்து, நான் சாதியினால பாதிக்கப்பட்டவன், இந்த பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்க ஊருக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்தவ பாடல்களை பாடினார்கள். மனதை பறிகொடுத்தேன். அன்றைக்கே நான் கிறிஸ்துவிடம் என்னை ஒப்புக் கொடுத்தேன். சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன், பேப்டிசம் எடுத்தேன், பாஸ்டர் சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேன். ஒரு நாள் வந்தது, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு, எங்க ஊருக்கு வீடு சந்திக்கிறதுக்காக வரதாக இருந்துச்சு. இந்த உயர் சாதியினர் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய வீட்டுக்கு பாஸ்டர் உள்ள போய் டீ குடிச்சுக்கிட்டு வெளியே வருவாருங்க. என் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா என் பாஸ்டர் உள்ள வரல. தண்ணி கொடுத்தா அவர் குடிக்கவே இல்லை, எனக்கு தண்ணி வேணாங்கன்னு சொல்லிட்டாரு. பாஸ்டர் உட்காருங்கன்னு சேர் போட்டா வெளியில சேர்ல கூட உட்காரல, அப்படியே வெளியே நின்று பிரேயர் பண்ணிட்டு போயிட்டாருங்க. நான் ஏற்கனவே நொந்து போனேன், எனக்கு இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரே. அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன். ஆனா ஒரு கனத்த இதயத்தோடு தான் நான் சர்ச்சுக்கு போறேன்.
அப்படி இருக்கும்போது என்னுடைய என் கூட படிச்ச ஒரு இஸ்லாமிய நண்பர் என்கிட்ட வந்து உண்மையான கடவுள் அப்படின்னு அவங்க கடவுளை பற்றி அல்லாவை பற்றி பேசினாரு. அதாவது கடவுள் உண்மையா நிஜமான கடவுள் வந்து இப்ப எல்லாம் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாரு. நீ அல்லாஹ் கிட்ட வா, அல்லாஹ் யாரையும் புறக்கணிக்க மாட்டான் ஆச்சு போச்சுன்னு அவங்க காரியங்கள் எல்லாத்தையுமே அவருடைய ஆன்மீகத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். இஸ்லாமியருடைய ஆன்மீகத்தை இந்த தம்பி கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே இந்த தம்பிக்கு ஒரு புத்துயிர் வந்தது போல தோன்றியது. நேரா அவங்களுடைய அந்த இஸ்லாமிய போதகருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த தம்பியை. அங்க உட்கார வச்சுக்கிட்டு அவர் அழகா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அந்த தம்பியை சுன்னத்து பண்ணி முஸ்லீமா மாத்தி அவருக்கு ரமனுல்லான பெயர் சூட்டி விட்டார். அதுல பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, கிறிஸ்தவர்களிடையே இல்லாத ஒரு விஷயம், இஸ்லாமியர்களிடையே பார்த்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள வரமாட்டார், என் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நான் குடிக்கிற தண்ணியை குடிக்க மாட்டாரு, நான் போடுற சேர்ல கூட உட்கார மாட்டாரு. அவ்வளவு தூரத்துக்கு கடுத்த தீண்டாமையை என் கண் முன்னே நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு. ஆனா இஸ்லாமியருடைய வீட்டுக்கு போனா நடு வீட்டுல வச்சு எனக்கு பிரியாணி எனக்கு பரிமாறினார்கள். என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு அவங்க எந்த டைனிங் டேபிள்ல உட்காருவாங்களோ அதே குஷன் டைனிங் டேபிள்ல என்ன உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு என்ன வேடிக்கை பார்த்தாங்க. என்ன தன்னுடைய சொந்த ரத்தமா பார்த்தாங்க சார். இப்படி வந்ததுக்கு பிறகு நான் திரும்ப கிறிஸ்டியனு, அவர் என்னை கைவிட மாட்டாரு காலை விட மாட்டாருன்னு சொல்லல அர்த்தமே கிடையாது. நான் கண்டுபிடிச்சேன் சார். அதனால இஸ்லாமிய மாறிட்டேன். இது சொன்னது ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவு பவ்யமா அந்த பையன் சொன்னான். கிட்டத்தட்ட 3000 பேர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்களே, இதுக்கான காரணம் என்ன, ஏன் அவங்க மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் இளவேனில் தொடர்பு கொண்டு நம்ம பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போங்க. தமிழ்நாட்டிலே தீண்டாமை கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி தான் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இனி இந்த நாட்டில் வந்து தொடர்ந்து தீண்டாமை கொடுமைகள் கடைபிடித்து கொண்டே வருகிறார்கள். தொடர்ந்து அந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது இந்த மக்கள்கிட்ட. தனிச்சுடுகாடுகள் இனி நாட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டு தான் இருக்கான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும். உங்கள் சுயமரியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் மதம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ மதம் மாறணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய மதங்கள் இருக்கும்போது நீங்கள் இஸ்லாம் மதம் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் நாங்கள் பேசணும். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்து மதத்திலிருந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பல்வேறு மதங்களை வந்து ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இங்கே இருக்கிற கிறிஸ்துவ மதமும் அங்கேயும் அந்த சாதிய கொடுமைகள், சாதியினால் பிளவுகள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பௌத்தம் வந்து இனி பரவலாக்கப்படலை, அது யாரோ ஒரு சில கைகளில் அடைபட்டு கிடக்குது. அதுவும் வந்து இந்து மதத்தின் ஒரு பிரிவாக மாற்றப்பட்டு இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதையெல்லாம் தாண்டி இந்த தமிழ் சமூகத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மதம்னாக்கா அது இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மதமும் கிடையாது. இஸ்லாத்தில் போனால் மட்டும்தான், அதாவது இப்போ நம்ம வந்து தந்தை பெரியார் சொன்னபடி 5 மணிக்கு ஒருத்தர் இஸ்லாமியனா மாறிட்டான்னாக்கா 5:05க்கு வந்து அவனை வந்து பாயின்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர அவரை வந்து வேறு அடையாளத்தில் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அந்த ஒரு சூழல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்கள்லாம் வேண்டுறது எல்லாமே இந்த எங்களுடைய விடுதலை தான். அப்போ வந்து அது முழுக்க இஸ்லாம் மதத்தில் தான் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். பல்வேறு ஆய்வுகளின்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அங்கே இருக்கிற தூய்மையாகட்டும், அங்கே இருக்கிற சகோதரத்துவமாகட்டும், அரவணைப்பாகட்டும், அதை நாங்கள் இந்த நடூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அந்த பகுதியில் இருந்தாங்க. அவங்க தான் பல்வேறு உதவிகளை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே எங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகுச்சு, ஒரு மிகப்பெரிய மதிப்பை அந்த இஸ்லாம் மதத்தின் மீது உருவாச்சு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மதத்தை தேர்ந்தெடுத்தோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க, அதுலேயே நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். அதாவது இவங்கெல்லாம் யாருடைய கம்பல்ஷன்லேயும் பேசலை. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஜாதியை எதிர்க்குது, அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்குது, அதை பொறுத்து தான் இவங்க இஸ்லாத்துக்கு வரதை பற்றி அவங்க முடிவு பண்ணி பேசுகிறாங்க. இதில் எந்த இஸ்லாமியனும் உள்ளே போய் அவங்களுக்கு எந்த என்ன பண்ணுறது, அவங்களுக்குள்ள புகுத்தலை, ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்களோ அதை வச்சு பேசுகிறாங்க. இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்து ஆரம்பத்துலேருந்து இன்றளவும் இந்த தீண்டாமைக்கு இஸ்லாம் கொடுத்த ஒரு தீர்வு, ஒரு ஆணித்தரமான தீர்வை நோக்கி தான் மக்கள் அணியாக இஸ்லாத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதோடைய கொள்கைகளே படிக்கக்கூடிய மக்களாக கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த புரட்சி இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாதது. அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ இந்த பிரிவினைகள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிரிவினைகள்லாம் இருக்க தான் செய்யுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிரிவினைகளும் இந்த ஜாதி வேறுபாடுகளும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஒன்று கிடையாது. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் லப்பை, மரக்காயர், ராவுத்தர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஷியா சன்னீஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எது அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ
லெப்பை, மரக்காயர், ராவுத்தர் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ மரக்கலத்தை கொண்டு வியாபாரம் செய்தவர்கள் யார்? மரக்கலாயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராவுத்தர் பார்த்தோன்னா குதிரையை வைத்து வியாபாரம் செய்தவங்க, அதை கொண்டு அவங்க வணிகத்தை பெருக்கினவங்க. லெப்பையை பார்த்தோன்னா அவங்க அரபு தேசத்துலேருந்து வந்தவங்க, வந்து இங்கே பிழைப்புக்காக வந்தவங்க. இப்போ பட்டான் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தோன்னா அவங்க யாருன்னா குஜராத்தில் இருக்க அந்த பட்டான் பகுதியிலேருந்து வந்து இங்கே வியாபாரத்துக்காக வந்தவங்க. இவங்க எல்லாருமே அந்த வியாபார அடிப்படையில் அவங்களுடைய பேர், இப்போ பிளம்பர் சொல்கிறோம், எலக்ட்ரிஷியன் சொல்கிறோம் இல்லையா, கார்பெண்டர்னு சொல்கிறோம். அவங்க வந்து அதனால் ஒருத்தர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நம்ம சொல்லுவோமா? கிடையாது. அது இவங்க செய்த வேலை, அவங்க செய்த வேலை, இவங்க செய்த வேலை, இவங்க அங்கேருந்து வந்து இடம்பெயர்ந்து வந்தாங்க, அதனால் அவங்க அப்படி அழைக்கப்படுறாங்க. இந்த அடிப்படையில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு இடையில இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கே தவிர இவங்களை விட உயர்ந்தவங்க, ராவுத்தரை விட மரக்காயர் உயர்ந்தவங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னொன்று அடுத்து இப்போ ஷியா சன்னி அப்படி பார்த்துக்கிட்டோன்னா கொள்கை அடிப்படையில் வேறுபட்டவங்க, சரிங்களா? இதெல்லாம் பெரிய டீப்பாக பேச வேண்டிய விஷயம். இருந்தாலும் வெளிப்படையாக நம்ம சொன்னோன்னா கொள்கை, இப்போ அவங்க வந்து சொல்கிற கொள்கை ஷியாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முற்றிலும் இந்த சன்னி, அதாவது இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுத்து வைக்கிற முஸ்லீம்கள்லேருந்து வேறுபட்டவங்க. அவங்க வந்து நிறைய புதுசாக புகுத்தி இஸ்லாத்திலே வந்து இல்லாத விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி அவங்க ஒரு மாதிரியான தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? இன்னொன்று என்னென்னா இப்போ இருக்க இந்த ஜமாத்துக்கள், இப்போது இது தௌஹீத் ஜமாத் ஆகட்டும், சுன்னத் ஜமாத் ஆகட்டும், வேறு என்னென்ன ஜமாத்துக்கள் கிளம்புதோ இதுவும் வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு பிரிவுகள் தான். இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கல, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. அதாவது குரானோ ஹதீஸோ மாறுபடலை, ஆனால் அதுக்குள்ளே இருக்க கருத்துக்கள் மாறுபடுறதுனால ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க பிடிச்ச குழுவில் அவங்கவுங்க இணைந்து செயல்படுறாங்க. இது வந்து ஒரு மனிதன் இரத்தத்திலேயே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்கிற ஜாதி வேறுபாட்டுக்கும் கொள்கையில் ஒருத்தன் பிறந்து வளர்ந்து ஒருத்தன் இந்த கொள்கையை ஏற்றுக்கிறான், சரிங்களா, இல்லைப்பா இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான், இந்த மாதிரியான கொள்கை வேறுபாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த கொள்கையில் வேறு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு நாள் இல்லை எனக்கு இந்த சுன்னத் ஜமாத்தில் சொல்கிற கொள்கை சரியாக தெரியலை, இல்லை இந்த ஷியாவில் எனக்கு சொல்கிற கொள்கை சரியாக தெரியல, நான் சன்னியை ஏற்றுக்கிறேன், நான் அவங்க தான் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக மாறுறதுக்கு அவங்களுக்கு முழு அனுமதி இருக்குது. அனுமதின்னு கிடையாது, அவங்க மாற முடியும். அதே மாதிரி இப்போது இந்த ஜாதி அடிப்படையில் வேறுபாடு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை நான் தலித்தா இருந்துட்டேன், ரொம்ப நாள் இருந்துட்டேன், இது எனக்கு சரியாக வரல, நான் பிராமணராக மாறுறேன்னு யாராவது மாற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இல்லை நான் வந்துட்டு நான் நாடாராக மாறுறேன் அப்படின்னு மாற முடியுமா? இல்லை இப்போ கிறிஸ்தவ சமுதாயத்திலே நான் வந்து இந்த சமுதாயத்திலேருந்து அந்த சமுதாயத்துக்கு வரேன்னு மாற முடியுமா? மாற முடியாது. அவங்க அந்த இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நியதியாக ஆக்கி வச்சுருக்காங்க. நீ இவ்வளோதான், நீ எனக்கு கீழே தான் அப்படிங்கிறத நியதி ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஜாதி அடிப்படையிலான வேறுபாடுகளையும் இந்த கொள்கை அடிப்படையிலான வேறுபாடுகளையும் நம்ம ஒன்று சேர்க்கவே முடியாது கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இப்போ இந்த மரைக்காயர், லெப்பை, ராவுத்தர், மாவுத்தர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான தொழில் அடிப்படையான பிரிவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஷியா சன்னி, தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத் இந்த மாதிரியான கொள்கை அடிப்படையிலான பிரிவுகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவினருமே இவங்களை விட நாங்கள் உயர்ந்தவங்க, அவங்கள விட நாங்கள் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் அங்கே வெளியே தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் தண்ணி குடிக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் விலக்கி வைக்கிறது கிடையாது. நான் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன், நீ எங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, அவங்க யாரையும் புறக்கணிக்க முடியாது. யார் வீட்டில் வேணால் யார் வேணால் பொண்ணு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொண்ணு எடுக்கணும் முடிவு பண்ணோன்னா அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க பணத்தை நேசிக்கலாம், ஒருத்தவங்க அழகை நேசிக்கலாம், ஒருத்தவங்க மார்க்கத்தை நேசிக்கலாம். யார் யார் எந்த விஷயத்த விரும்புகிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு பொண்ணு எடுப்பாங்களே தவிர நீ ராவுத்தரா மாவுத்தரா நீ வந்து மரக்காயரா அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ண போகிறதில்ல, அவங்க அந்த மாதிரி பொண்ணு எடுக்க போகிறதில்ல. அதுக்கும் மேலே இந்த மாதிரியான தொழில் அடிப்படையிலான பிரிவுகள் கிடையவே கிடையாது. ஏன்னா முதல்ல இந்த மாதிரியான தொழில்கள் இருந்துச்சு, அவங்க அதுக்கான பேர் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரியான தொழில்களும் கிடையாது, அந்த மாதிரியான பெயர்கள் வச்சு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுத்திக்கிறதும் கிடையாது. வேணா கொள்கை ரீதியிலான வித்தியாசங்கள் இருக்குது,
அதை வந்து ஒவ்வொருத்தருக்கு வேறுபடுறாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளும் எப்படியாப்பட்டதுன்னா, ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு 4 குழந்தைய போல தான். சரிங்களா? ஒரு தாய் ஒரு 4 பிள்ளைய பெறுறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அது ஈகோ ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கருத்து வேறுபாடாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரிவினையை நம்ம எப்படி சொல்லுவோம்? இவனை விட இவன் உயர்ந்துட்டான், அவனை விட அவன் தாழ்ந்துட்டான், தாயோடைய தலையிலேருந்து இவன் வந்துட்டான், தாயோடைய தோல்லேருந்து இவன் வந்துட்டான், வயிற்றுலேருந்து வந்துட்டான், இவன் வந்து கால்லேருந்து வந்துட்டான்னு சொல்லுவோமா? கிடையாது. எல்லாருமே அதே தாயோடைய வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு சகோதரர்கள், அவங்க ஒரு ரத்தம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக இருப்போமா இல்லையா? இவங்க இந்த பிரிவினை வருது, சண்டை வருதுங்கிறதுனால இவங்கெல்லாம் வேறன்னு ஆயிடுவாங்களா? அதே தாய்க்கும் அதே தந்தைக்கும் பிறந்தவங்க தான். நீ உங்கள் அம்மா யாருன்னு கேட்டால் அந்த தாயை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இதில் சொல்கிற ஜாதி வேறுபாடுகள் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. இதில் சொல்கிற ஜாதி வேறுபாடுகள் எல்லாமே எப்படின்னா, ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து எந்த ஒரு விஷயமுமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, எந்த ஒரு மதமாக இருந்தாலும், அதாவது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்க முடியாது. அந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மார்க்கத்துடைய கோட்பாடாக இருக்கும். சரிங்களா? மனிதர்களை தவறு இழைக்கலாம், ஆனால் மார்க்கத்துக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளுடைய குரானை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கானா? கிடையவே கிடையாதுன்னு மொத்தமாக ஆணித்தரமாக சொல்கிற ஒரு புத்தகம் தான் குரான். சரிங்களா? ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரிவுகளுமே தவறுன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த மாதிரி பிரிவுகள் கூட இஸ்லாத்தில் தவறு அப்படின்னு சொல்லப்படும்போது, அப்போது இப்போ இந்த மனிதர்கள் சொல்கிற மாதிரியான ஜாதி ரீதியிலான பிரிவுகள், இரத்தத்தால் அவன் உயர்ந்திருக்கான் இவன் தாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்கிற பிரிவுகள் அப்போ இதில் எடுபடுமான்னு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை, அவர்களுடைய விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. அதாவது இந்த மார்க்கத்தை இந்த மாதிரி கொள்கை அடிப்படையில் பிரிவினைகளாக பண்ணுறதுக்கு கூட யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த குரானை வந்து அகில உலக மக்களுக்கு எல்லாம் வழிகாட்டின்னு சொல்லி சொல்கிறான். இதே மாதிரி எந்த மக்களாவது அவங்களுடைய வேத நூலை பொதுவாக எல்லாருக்குமே சமம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா அந்த வேத நூல் தான் சொல்லுது, நீ என்னை விட தாழ்ந்தவன், ஒருத்தவனை விட தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அந்த வேத நூல் தான் சொல்லுது. தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோல்லேருந்து பிறந்தவன் இவன், வயிற்றுலேருந்து பிறந்தவங்க அவங்க, காலில் இருந்து பிறந்தவன் சூத்திரன் இப்படின்னு சொல்லி அந்த வேத நூல் சொல்லுது. ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் ஒவ்வொரு பைபிள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ளே ஒருத்தர் போகக்கூடாதுன்ற பிரிவினை இருக்குது, ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே ஒருத்தர் போகக்கூடாதுன்ற பிரிவினை இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் எந்த பிரிவினரும் இப்படி வரக்கூடாது, இந்த வேத நூலை படிக்கக்கூடாது அப்படின்னு எந்த பிரிவுமே கிடையாது. இன்னும் கேட்டால் அகில உலகங்களுக்கு எல்லாமே இந்த புத்தகம் வழிகாட்டியாக இருக்குன்னா இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கூட சொல்லலை, இது எல்லா மக்களுக்குமே. சரிங்களா? இது எல்லா மக்களுக்குமே நேர் வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்லும்போது யார் வேணால் இந்த புத்தகத்தை தொடலாம். மற்ற மதங்களில் அவங்க வேத நூலுன்னு சொல்கிற நூலை எல்லா மக்களும் தொட முடியுமா? எல்லாருமே எல்லா கோயில்களுக்குள்ளேயும் போக முடியுமா? எல்லா சர்ச்சுகளுக்குள்ளேயும் போக முடியுமா? நம்ம கொஞ்சம் அதை சிந்திச்சு பார்க்கணும். சரிங்களா? இந்த இஸ்லாம் மட்டும்தான் தன்னுடைய திருமறையில் இந்த மாதிரியான மனிதர்கள் வேறுபாடு சொல்கிற ஜாதியையும் ஒழிக்குது, பிரிவினைகள், அதாவது மனிதர்களுக்கு இடையில் இந்த கொள்கை ரீதியிலான பிரிவினைகள் கூட வருது பாருங்க, இந்த மாதிரியான பிரிவினைகளை கூட ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொன்று நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் இப்போ நினைக்கலாம், இப்போ பிரிவினைகள் இருக்குதில்ல அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே எவ்வளோ பேர் தொழுகிறாங்க. இப்போ யாராவது அங்கே நீங்கள் லப்பை அதனால் நீங்கள் முன்னாடி வரணும், நீங்கள் பட்டான் அதனால் நீங்கள் பின்னாடி போகணும், நீங்கள் ராவுத்தர் முன்னாடி வரணும், நீங்கள் ஷியா கொள்கையில் இருக்கவங்க அதனால் முன்னாடி நின்று தொழுவணும், நீங்கள் வந்துட்டு சன்னியில் இருக்கவங்க பின்னாடி நின்று தொழணும், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா?
எல்லாரும் அதே வெண்ணிற ஆடை அணிந்து, அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸில் கூட ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டா பணம் படைந்தவங்க வந்து ஆடம்பரமாக வந்துடுவாங்க, பணம் இல்லாதவங்க ரொம்ப எளிமையாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ அழகான ஒரு வழிமுறையை இந்த ஹஜ்ஜில் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி வெண்ணிறை ஆடை அணிந்து எல்லாரும் யூனிஃபார்மாக, அதாவது யார் முன்னாடி வராங்களோ அவங்க முன்னாடி போய் நிற்கணும் இல்லையா. ஏன்னா உலகத்தில் இப்போ நம்ம சாதாரண பள்ளிவாசல்லையும் அதே ரூல்ஸ் தான். இப்போ தலித்தாக இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார்னா அவர் தான் முன்னாடி நின்று தொழுவார், முன்னாடி வந்தார்னா அவர் தான் முன்னாடி நின்று தொழுவார். எத்தனையோ பள்ளிவாசல்களில் இமாம்களாக அவங்க மாறுறாங்க சரிங்களா. இந்த மாதிரி எந்த மதத்திலையாவது சொல்ல முடியுமா தலித்தாக இருந்து மாறினாங்க இப்போ வந்து சர்ச்சுக்கு தலைவர் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் அவங்க வந்து இமாமாக மாறிடுவாங்க. அப்படி சாதாரணமாக இந்த நம்மளுடைய பள்ளிகள்லேயே நடக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஹஜ்ஜில் காபா தான் உலகத்தில் இருக்கிறதுலையே மிக சிறந்த பள்ளி. அந்த பள்ளியில் யார் வேணால் முன்னாடி போய் நின்று தொழலாம், யார் வேணால் பின்னாடி நின்று தொழலாம், முன்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இந்த மாதிரி மனிதர்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை. அல்லாஹ்வை நோக்கி முன்னாடி ஓடி வரவன் முன்னாடி நிற்பான், இல்லை அதில் கொஞ்சம் லேட்டாக வரவங்க பின்னாடி நிற்பாங்க. இப்படின்ற ஒரு கருத்தை எவ்வளோ அழகாக இஸ்லாம் சொல்லுது பார்த்தீங்களா. யார் வேணால் தொடலாம், யார் வேணால் முன்னாடி நின்று தொழலாம், யாரை வேணால் யார் பக்கத்துலேயும் உட்காந்து தொழுவலாம். ஐயோ நீ என் பக்கத்தில் இருக்கக்கூடாது, தீண்டாமை. இன்னைக்கு எந்த அளவுக்கு தீண்டாமை இருக்குது, ஒரு சுடுகாட்டில் கூட தீண்டாமை இருக்குது. இது எங்களுடைய சுடுகாடு. இறந்து நீ உயிரோடு இருக்க வரைக்கும் தான் ஜாதி ஜாதின்னு சொன்னீங்க, இவங்க அவங்கள விட உயர்ந்தவங்க, அவங்க இவங்கள விட தாழ்ந்தவங்கன்னு சொன்னீங்க. இறந்த பிறகும் எங்கள் சுடுகாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, எங்கள் தெரு வழியாக உன்னுடைய பணம் போகக்கூடாது. எல்லா மதங்கள்லேயும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி சுடுகாடு இருக்குது. அது இந்த மாதிரியான கொடுமையை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அப்படி இஸ்லாத்தில் இருக்குதா? கிடையாது. எல்லாரையும் ஒரு இடத்துல தான் போட்டு மேலே 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 அவங்கள அங்கே புதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க இதிலேருந்து வந்தாங்க, இந்த பிரிவினர் அந்த பிரிவினர்னு சொல்லி வேறுபாடு நம்ம பார்க்குறோமா? கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினைகளுமே கிடையாது. ரசூல்லா வந்து ஆணி வேரோட இந்த பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிட்டாங்க. இப்போ குரானில் உழுந்து ஒரு வசனம் நம்ம பார்த்தோன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை நான் உருவாக்கணும், உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் உருவாக்கியிருக்கோம். எதுக்குன்னா அடையாளம் காண்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து என்ன அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் யார்? இறையச்சத்தில் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த வசனத்தை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் வந்து அல்லாஹ் படைச்சிருக்கேன்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்டோன்னா, இது எல்லாமே மனிதர்கள் வந்து ஒருத்தர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லை. அல்லாஹ் அங்கேயே அந்த ரீசனையே சொல்லி முடிச்சுட்டான் பாருங்க. உங்களில் அடையாளம் காண்பதற்காக. இப்போ இவங்க எல்லாம் அமெரிக்காக்காரங்க, இவங்க இந்தியாக்காரங்க, இவங்க வந்து இந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, இந்த மாதிரியான வித்தியாசம் காண்பதற்கான ஒரு பிரிவு இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அதுலேயே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பிள்ளைகளை விட இவங்க உயர்ந்தவங்க, அவங்கள விட அவங்க தாழ்ந்தவங்க இல்லை. ஒரு அடையாளத்துக்காக இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இவங்கெல்லாம் ஒரு செக்ஷனாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகத்துலேயுமே ஒரு நாட்டவர், ஒரு மதத்தவரா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனத்தவரா, இப்படி ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு வெள்ளையனாவோ ஒரு கற்பனாவோ பிறந்து கூட இவங்க வந்து அடையாளம் காணப்படுவதற்காக தான். இப்போ நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் மாதிரி தானே தவிர நீ அதை விட அது சிறந்தவன் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கும் அழகான காரணத்தை சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். இந்த மாதிரி அடிப்படையில் ஒருத்தன் தாழ்ந்தவன், அடிப்படையிலே ஒருத்தன் உயர்ந்தவங்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு இஸ்லாம் முற்றுப்புள்ளி வைக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டதே ஷைத்தான் நான் உயர்ந்தவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து மண்ணால் படைக்கப்பட்டாங்க, அவங்க தாழ்ந்தவங்கன்னு சொன்ன ஒரு கருத்துனால தான் ஷைத்தான் வெளியேறியப்பட்டான். இல்லைன்னா அவன் உயர்ந்த இடத்துல தான் இருந்தான். ஸோ அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. இறை அச்சத்தில் யார் உயர்ந்திருக்காங்களோ அவங்க தான் கண்ணியமானவங்கன்னு சொல்லும்போது, அதுவும் எதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னா, ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய பயம் இருந்தால் அவன் நேர்மையாக தொழில் செய்வான்,
அவன் நேர்மையாக என்ன பண்ணுவான், அவன் குடும்பத்தை நடத்துவான், அவன் நேர்மையாக மற்றவங்க கிட்ட நடந்துப்பான். இதெல்லாம் வந்து அவனுக்கு இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்போது தான் நடக்கும். அது அவனுக்கும் நன்மையாக இருக்கும், மற்றவங்களுக்கும் நன்மையாக இருக்கும். அதுதான் அந்த மனிதனுக்கும் நன்மையை அளிக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை அளிக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அல்லாஹ் தாலா இந்த மனிதர்களில் சிறந்தவங்க, இறையச்சத்தில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்கிற இந்த உயர்வு தாழ்வு ஒரு மனிதனை உயர்த்தும். இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி, இறையச்சத்தில் உயர்ந்திருக்கான் தாழ்ந்திருக்கான்னு. ஆனால் இந்த மனிதர்கள் சொல்கிற இந்த உயர்வு தாழ்வு இந்த பிரிவினைகளை என்ன பண்ணும், பெருசாக்கிட்டே போகும். மனிதர்களுக்கு மனிதர்கள் கொலை செய்து அவங்கள வந்து என்னவாக்கும், அவங்கள இன்னும் அவங்கள விரோதிகளாக்கி இந்த உலகத்தை நாசமாக்கும். இப்போது நம்மளுடைய திருமறை இந்த மாதிரியான மனிதனுக்கு மனிதன் வேறுபடுற எல்லா பிரிவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே முற்றுப்புள்ளி வைக்குது. சரிங்களா? ஏன்னா அந்த காலத்தில் மொழியினால் சிறந்தவங்க அப்படி சிறப்பாக அவங்க கருதப்பட்ட காலத்தில் எந்த அரபி பேசுகிறவங்களும் அரபி பேசாதவர்களை விட உயர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொன்னவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ குலத்தாலையும் நீ சிறந்தவங்க கிடையாது, நீ இனத்தாலையும் சிறந்தவங்க கிடையாது, நிறத்தாலையும் சிறந்தவங்க கிடையாது, மொழினாலையும் சிறந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனுஷங்களும் ஒன்று அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சு இன்றளவும் அதில் ஜெயிச்சு காமிச்ச ஒரே தலைவர் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நம்ம சொல்கிற எந்த இந்த பிரிவுகளாக இருந்தாலும் குரான்லையும் சரி ஹதீஸ்லேயும் சரி கிடையாது. இந்த பிரிவுகளுடைய எந்த பெயர்களும் சரிங்களா, எந்த பெயர்களும் அது ஷியா சன்னி எந்த ஜமாத்து பெயராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் பெயராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குரான்லையோ ஹதீஸ்லையோ அதோடைய பெயர்கள் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ மதுஹபு ரீதியில் பிரிக்கப்பட்ட அந்த பிரிவுகளாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஷாஃபி மதுஹபு, இவங்க ஹனஃபி மதுஹபு, இவங்க மாலிகி, இவங்க ஹம்பலி, இப்படி இருந்த பிரிவு கூட குரான்லேயோ ஹதீஸ்லேயோ கிடையாது. அதனால் இஸ்லாத்துக்குள்ளே எந்த பிரிவுகளும் கிடையவே கிடையாது. பிரிவுகள் இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. சரிங்களா? இதை வந்து எல்லா மனிதர்களும் புரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்களும் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் இஸ்லாமியர்கள், எல்லா மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்டது நம்மளுடைய இறை வேதம். அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில் இதை உலகத்திற்கு வழிகாட்டின்னு சொல்கிறான். அப்போ இதை நம்ம உலகம் பூராவும் நம்ம இதை கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் இந்த உலகிலும் சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழ வைத்து மறுமையிலையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அனைவரும் ஒற்றுமையாக சகோதரர்களாக இருக்க அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.